Good morning to all. ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சாப்டர் 1. ஓகே பாருங்கள், சாப்டர் 1ல் ஆல்ரெடி நம்ம பாதி இது முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ பாதி இது கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், முக்கியமான நோட்ஸு. ஆக்சுவலாக இந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு டிஎன் செட்டுக்கு ஹெல்ப் பண்ணோம். டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் போடுவாங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நோட்டில் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரைட். இப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோன்னா, பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் ஃபார் அப்ளைட் ஃபோர்ஸ். அப்ளைட் ஃபோர்ஸ் மூலமாக விர்ச்சுவல் ஒர்க்குன்னா என்னென்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? விர்ச்சுவல் ஒர்க்கு விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு ஒன்று வரும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியங்கிறது முக்கியமான வேர்டு. இதுக்கு மீனிங் என்னென்னா சம் இஸ் ஜீரோ. என்ன சம்னு பார்க்கணும். ஓகேங்களா? எதெல்லாம் சம் பண்ணால் ஜீரோ வரும்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா அது ஒரு ஆக்சுவலாக என்ன, ஒரு சிஸ்டம் இருக்குமா, சிஸ்டத்தில் நிறைய பார்ட்டிகிள்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிகிள்ஸ் மேலே ஒவ்வொரு ஃபோர்ஸ் இருக்கும். ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமா. அப்போ அந்த சிஸ்டத்தில் உள்ள டோட்டல் ஃபோர்ஸ், எல்லா ஃபோர்ஸையும், சிஸ்டத்தில் என்னென்ன ஃபோர்ஸ்லாம் இருக்கோ அந்த ஃபோர்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண அல்ஜிபிரிக் சம் பண்ணோம்னா ஜீரோ வந்துச்சுன்னா அந்த சிஸ்டம் வந்து என்னது, ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்போ இது ஒரு ஸ்டேட்டு இன் விச் நெட் ஃபோர்ஸ் ஆர் நெட் டார்க், நெட் ஃபோர்ஸ் ஆர் நெட் டார்க், டார்க்னா ரொட்டேஷனல் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஓகே, இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. முக்கியமான வேர்டு. ஓகே, ஆல்வேஸ் ஜீரோ. Force is always zero. Sum of all algebraic force is always zero. முக்கியமான ரைட். இப்போ இதை வச்சு என்னது விர்ச்சுவல் ஒர்க்னா என்னன்னு பாருங்கள். விர்ச்சுவல் ஒர்க்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும். நமக்கு என்ன தெரியும், ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டா. நம்ம வெக்டாரை கூட என்ன படிச்சுப்போம், W is equal to F vector dot D vector +2ல் பார்த்துருப்போம். ஓகே, அப்போ என்னென்னா ஒர்க் டன். இப்போ ஏங்க ஒர்க் டன்னா இருக்குதுன்னா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். ஸோ இந்த இங்கேருந்து இங்கே கொண்டு போகிறதுக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து கொண்டு போயிருக்கிறோம். ஸோ எவ்வளோ ஒர்க் டன் நடந்துருது, அதான் ஒர்க். அதான் ஒர்க்கு. கரெக்டாக? ரைட். இப்போது நமக்கு என்னென்னா சிஸ்டம் N பார்ட்டிகிள்ஸ் இருக்குமா. இப்போ N பார்ட்டிகிள்ஸ் இருக்கும்போது 3, அதாவது R3ல் பேசுகிறோம். இப்போது 3N ஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகே, ஆக்சுவலாக என்னென்னா இப்போது இது வந்து ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமா. ஸோ ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும். ஒவ்வொரு ஃபோர்ஸுக்கும் ஒவ்வொரு காம்போனன்ட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம X ஆக்சிஸ் Y ஆக்சிஸ் போடும்போதே ஒரு வெக்டார் இருந்தால் அதுக்கு வெர்டிக்கல் காம்போனன்ட், ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஒன்று இருக்கும். ஸோ இப்போ இதை இங்கே என்னதுன்னா 3N காம்போனன்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு 3N காம்போனன்ட் இருக்கும். ஸோ அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். பாருங்கள், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டு எல்லாத்தையும் நம்ம அல்ஜிபிரிக் சம் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு ஒர்க் டன்னாக நம்ம எடுத்து நம்ம ஆட் பண்ணி டோட்டலாக பண்ணுறோம். அதான் டோட்டல் ஒர்க் டன், டோட்டல் விர்ச்சுவல் ஒர்க்கு. ஓகே, ரைட். இது வந்து பொசிஷன் வச்சு எழுதிது. இது வந்து என்னென்னா அந்த ஆர்டினேட் வச்சு எழுதியிருக்கிறோம். இதே நேரத்தில் நமக்கு எத்தனை N பாயிண்ட்ஸ் இருந்தால் N பொசிஷன் இருக்கும். அப்போது டெல்டா RI. ஸோ இப்படி எழுதியிருக்கிறோம், I1 to N. ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா மட்டும் கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த டெல்டா XIங்கிறது விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ith பார்ட்டிகிள்னு சொல்லுவாங்க. டெல்டா RIங்கிறது பொசிஷன் வெக்டர் ஆஃப் த ith பார்ட்டிகிள். ஓகே, ரைட். விர்ச்சுவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா அது ஒரு இதெல்லாம் இதை பற்றி நம்ம பேசணும், ரொம்ப நேரம் போகும். அதனால் ஜஸ்ட் இப்போதைக்கு நம்ம மேக்ஸ் தானே படிக்கிறோம். அதனால் நம்ம பின்னாடி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தெரியல, நீங்கள் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ விர்ச்சுவல் ஒர்க்னா என்னென்னு தெரிஞ்சாச்சு, அதுக்கான ஃபார்முலா வந்துருச்சு. இப்போ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன், அதாவது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் வருது அங்கே அது முக்கியமானதாக இருக்கும். ஓகே, ஃபார் விர்ச்சுவல் ஒர்க். இப்போ விர்ச்சுவல் ஒர்க்கு ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ், என்னது அப்ளைடு ஃபோர்ஸ்க்கு விர்ச்சுவல் ஒர்க் கண்டுபிடிக்கிறோம். In static equilibrium state is always less than or equal to 0. அப்போ delta W is less than or equal to 0. Virtual work is always less than or equal to 0. இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கணும், முக்கியமானது. less than or equal to 0. அது விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். இந்த வேர்டு முக்கியம். அப்ளைடு ஃபோர்ஸ்ங்கிறது முக்கியம். டோட்டல் ஃபோர்ஸ்ங்கிறது அது வேறையாக இருக்கும். ஓகேங்களா? அப்ளைடு ஃபோர்ஸ் முக்கியமானது. டோட்டல் ஃபோர்ஸ்னால் 0 வந்துடும், அது வேற. ஓகே, ரைட். இப்போது இது ஓகேவா? இப்போது ஒரு முக்கியமான பிரின்சிபல் தான் முக்கியமானது. ஆக்சுவலாக இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ D'Alembert பிரின்சிபல் ஃபார் ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் ஸ்டேட். ஓகேங்களா? இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஒரு கொண்டு வர்றாரு. ஓகேங்களா? இப்போ என்னென்னா, இப்போ நம்ம ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட் சாப்டர்லேயே ஃபஸ்ட்டு நோட்டே இப்படி தான் இருக்கும். FI/RI மைனஸ் MI/AI. இதுவும் ஃபோர்ஸ் தானே. இது வந்து அப்ளைடு ஃபோர்ஸ், இது கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ், இது ஃபோர்ஸ்னு சொல்லியிருப்போம். இப்போ ஏஐன்னு அர்த்தம் செகண்ட் டெரிவேட்டிவ். ரைட்டா? டபுள் டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, பொசிஷன் வெக்டரோட செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு த டைம். ஸோ இப்போ இது எழுதியாச்சு. ரைட்டா? இது ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். இப்போது
இப்போ என்ன D'Alembert principle என்னன்னா sum of all the forces acting on each particle of the system is always 0. ஒரு சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் நிறைய n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமா, ஒரு 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 பாயிண்ட் மேலே நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுமா, ஆக்ட் பண்ணும். ஸோ அதோட எல்லா சம்மும் 0. இப்போ டோட்டலாக 0. இப்போ ஒவ்வொரு பாயிண்ட் மேலே ஆக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஃபோர்ஸ் அதோட சம் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதான் சம் ஆஃப் ஆல் த அப்ளைட் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் ஈச் பார்ட்டிகல் ஆஃப் த சிஸ்டம் இஸ் ஆல்வேஸ் 0. இதுதான் D'Alembert பிரின்சிபிள்ஸ், முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ அடுத்து இப்போ இதோட கான்சிக்வன்ஸ் என்னன்னா, இப்போ என்ன பார்த்தோம்னா அப்போ சின்ஸ் சம் ஆஃப் ஆல் ஃபோர்ஸஸ் 0ன்னு படிச்சிட்டோமா. ஓகே, ஓகேங்களா. இப்போ இதுவும் என்ன இஸ் கால்டு விர்ச்சுவல் ஒர்க் ஆஃப் ஃபோர்ஸஸ் இன் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட். ஓகேங்களா. ஆக்சுவலாக டோட்டல் ஒர்க் டனே 0. ஓகேங்களா, டோட்டல் ஒர்க் டனே இங்கே 0. இங்கே என்ன சொன்னோம்னா சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் 0ன்னு சொன்னோம். இங்கே வந்து டோட்டல் ஒர்க் டனே 0ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஃபோர்ஸே 0ங்கும் போது என்னது ஒர்க் டன் 0 ஆயிரும்ல, இது இருக்கும். ஸோ இது இந்த ரெண்டு பேரை வச்சு இங்கே நம்ம இதை டிசைட் பண்ணுறோம். இப்போ இது 0னா இது 0 ஆயிரும். அப்போது இப்படியும் எழுதிக்கலாம், சம் ஆஃப் ஆல் த ஃபோர்ஸஸ் 0னா டோட்டல் ஒர்க் டன் 0வாக இருக்கும். இதுவும் என்னது இட்ஸ் கால்டு பிரின்சிபல் ஆஃப் விர்ச்சுவல் ஒர்க். ஓகேங்களா. ஸோ இதுவும் நம்ம D'Alembert பிரின்சிபலாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ போத் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, அடுத்து ஒரு முக்கியமான டாபிக். ஸோ ஓகே, இப்போ லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் D'Alembert பிரின்சிபல் யூஸ் பண்ணி லெக்ராஞ்சியன் ஃபார்ம் கொடுக்குறோம். ரைட், இப்போ அதை யூஸ் பண்ணணுமா, அதாவது ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டில் இப்போ D'Alembert பிரின்சிபல் ஸ்டாட்டிக் ஈக்குலிபிரியம் ஸ்டேட் வந்து இதான் டோட்டல் ஒர்க் டன்ஸ் விர்ச்சுவல் ஒர்க் வந்து 0ன்னு படிச்சிருப்போம். இது ஆல் த ஃபோர்ஸஸ். ரைட், இப்போது இதை தான் நம்ம இதை ஃபோர்ஸ் தான் நம்ம இங்கே எழுதியிருந்த பாருங்க, ஃபோர்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் தானே. ஸோ இதை எழுதி இன்ட்டு என்னது ஃபோர்ஸ் எழுதிட்டோம், மைனஸ் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் எழுதியாச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம், ஆர்ஐயை வந்து ஒர்க்லெஸ் கன்ஸ்ட்ரைனாக கன்சிடர் பண்ணுவாங்க. இப்போ ஆர்ஐ வந்து 0, ஆர்ஐ 0னா இது 0 ஆயிரும். இது அப்படி எழுதியாச்சு. இதுதான் என்னதுன்னா லெக்ராஞ்சியன் ஃபார்ம் ஆஃப் D'Alembert பிரின்சிபல் விர்ச்சுவல் ஒர்க். ஓகே, D'Alembert பிரின்சிபலை யூஸ் பண்ணி விர்ச்சுவல் ஒர்க் பிரின்சிபலை யூஸ் பண்ணி லெக்ராஞ்சியன் ஃபார்மில் கொடுக்குறோம். இது ஒன்று, இது நான் வச்சு முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக இந்த புக்கில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அது உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. அது ஆல்ரெடி படித்தவங்களுக்கு மட்டும் தான் என்ன கொடுத்துருக்காங்கன்னு புரியும். இதில் வந்து உங்களுக்கு தேடி பார்த்துலாம் நீங்கள் படிக்க முடியாதுங்க. அதனால் இந்த கொடுத்துருக்குற நோட்ஸை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒன்றுமே எனக்கு புரியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் படித்தேன். இந்த ஸ்டார்டிங் படிக்கிறவங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்தாலும் புக்கு கையில் இருந்தாலுமே எந்த ஒரு யூஸுமே கிடையாது. ஓகேங்களா, இது அப்படிப்பட்ட புக்கு. ஸோ ஒரு சிலருக்கு தான் இந்த என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ஓகே, டீப்பாக படித்தவங்களுக்கு. ஸோ அதனால் இங்கே இந்த புக்கை கொடுத்தாலும் நீங்கள் புக்கை பார்த்து படிக்கிறது வேஸ்ட்டு. ஓகே, ஒன்றுமே புரியாமல் தான் இருக்கும். ஓகே, ரைட். இப்போ இது வந்துடுச்சா, இப்போ இது வந்து லெக்ராஞ்சியன் ஃபார்ம் வந்து கொடுத்தாச்சு. இது ஒரு இந்த ஈக்குவேஷனை நான் வச்சுக்கோங்க, முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து இன்னொரு ஃபார்மில் எழுதிக்கலாம். எப்படின்னா அந்த ஜெனரலைஸ்டு மூமெண்ட் அது லீனியர் மூமெண்ட் அது வச்சிடலாம். அப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் m × a தெரியுமா. ஸோ m கான்ஸ்டன்ட் தான், மாஸ் கான்ஸ்டன்ட். அப்போ dv/dt எழுதிக்கலாம். dv/dtயை ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் வச்சு எழுதிக்கலாம். இப்படி எழுதிக்கலாமா, இல்லைன்னா இங்கேருந்து வாங்க, இது கூட வேண்டாம். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்துருமே, இது தேவையில்லை. ஓகே, கரெக்டு தானே. m × dv/dt கரெக்டா. ரைட், m கான்ஸ்டன்ட். ரைட்டா. ஸோ இதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். டிங்கிறது m கான்ஸ்டன்ட்னால நம்ம இங்கே எடுத்துக்கலாம், வெளியே எடுத்துக்கலாம். ஸோ எழுதியாச்சு. m × v தான் இது லீனியர் மூமெண்ட்னு படிச்சிருப்போம் +2ல். ஸோ லீனியர் மூமெண்டம்னா மாஸ் இன்ட்டு வெலாசிட்டின்னு படிச்சிருப்போம். அப்போது m × v. ஸோ இது ஓகேங்களா. அப்போ இந்த விக்கு பதில் பி கொடுத்துலாமா. அப்போது பியோட ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்போது பி டாட்னு வச்சுருவாங்க. ஓகே, அப்போ நம்ம எம்ஏக்கு பதில் பி டாட்னு வச்சிடலாம். அப்போ இந்த இதானே நமக்கு எம்ஏன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பி டாட். ஸோ இதுவும் என்னது லெக்ராஞ்சியன் ஃபார்ம். ஓகே,
another version. ஸோ இதுதான் நான் வச்சுக்கோங்க. முக்கியமானது நோட்ஸ் எழுதிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் மாதிரி ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ். இப்போ நிறையா ஃபோர்ஸ் இருக்குமா, ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், ஆல்ரெடி ஒரு கோஆர்டினேட்ஸ் இருக்கும், அதை ஜென்ரலைஸ்டு கோஆர்டினேட்ஸாக மாற்றுறதுக்கு சம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கேயும் என்ன செஞ்சுருப்பாங்கன்னா, ஸோ அந்த மாதிரி பண்ணியிருப்போம். ஸோ இது ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து ஜென்ரலைஸ்டு ஃபோர்ஸ், இது வந்து அவங்க கொடுத்துருக்க ஃபோர்ஸ், இதை வச்சு நம்ம இதை எழுதியிருப்போம். ஸோ அதை இப்படி எழுதிருப்போம். ரைட்டா, இதுவும் ஃபோர்ஸ் தான், இந்த ஃபோர்ஸ் தான், இந்த மாதிரி இதை எழுதி வச்சு இது வந்து ஜென்ரலைஸ்ட் கோஆர்டினேட்ஸ். ஓகே, ரைட். இது மட்டும் இந்த ஃபார்முலா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த ஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட் அப்படி என்னன்னா, is that all generalized forces due to applied force is 0. எங்கெல்லாம் ஸ்டாட்டிக் ஈக்குவிலிபிரியம் ஸ்டேட் இருந்தோ அது 0ன்னு சொல்லிடுங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த ஜென்ரேட் ஃபோர்ஸஸ் இருக்குது பார்த்தீங்களா, Q1 Q2 Qn இந்த எழுதியிருக்கோம், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று இருக்கும். ஓகே, Q1 Q2 Qn. ஸோ அது எல்லாமே என்னது 0வாக இருக்கும். ஸோ all the generalized forces Q1 Q2 Qn due to applied force is 0. ஓகே, இப்போது அதே மாதிரி இப்போது ஜென்ரலைஸ்ட் ஃபோர்ஸை யூஸ் பண்ணி விட்சோல் ஒர்க் எப்படி எழுதுகிறோம்னா, டெல்டா WS ஈக்குவல் டு சமேஷன் I1 to N QI டெல்டா QI. இது ஆல்ரெடி தெரியும், அது நமக்கு தெரியும்ல, ஒர்டன்ஸ் ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். நம்ம எஃப்னு எழுதிப்போம், எஃப்ஐக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி எழுதிக்குவோம், அவ்வளோதான். இது ஒரு சின்ன கான்செப்ட். ஸோ அடுத்து ஒரு முக்கியமான கண்டென்ட், நெக்ஸ்ட்டு கண்டென்ட் ஸ்டார்ட் ஆகும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா, ஒர்க்குக்கும் பிரின்சிபல் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன், ஒர்க் எனர்ஜி தியரம், அதுமாரி ஒர்க்குக்கும் கைனடிக் எனர்ஜிக்கு என்ன ரிலேஷன், அப்புறம் எனர்ஜி வந்து கன்சர்வ்டாக இல்லையான்னு பார்க்குறது நெக்ஸ்ட் டாபிக். ஓகே, ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ் XYZ எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பார்ட்டிகிள் மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுதா, இப்போது 3 காம்போனன்ட் வரும், ஹரிசாண்டல், வெர்டிக்கல், இன்னொன்று எக்ஸ் ஆக்சிஸ் ஒய், மூணுமே என்னது ரிசால்வ் பண்ணுவோம். இப்போது 3 காம்போனன்ட் வந்துடும். இப்போது இதை எப்படி எழுதிக்கலாம்னா இப்படி எழுதிக்கலாம். ஏன் எப்படி எழுதுறோம்னா, நமக்கு தெரியும் WS ஈக்குவல் டு F.Dன்னு தெரியும். இப்போ ஒர்க் இஸ் ஆல்சோ எனர்ஜி நமக்கு தெரியும். ஓகே, எனர்ஜியோட ஒர்க்கும் என்னது, யூனிட் ஆஃப் ஒர்க்கு ஜூல், யூனிட் ஆஃப் எனர்ஜி இஸ் ஆல்சோ ஜூல்னு படிச்சிருப்போம். அப்போது ரெண்டுமே சேம் தான். அப்போ நம்ம எனர்ஜியாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போது எனர்ஜியாக இப்போ எஃப் கண்டுபிடிக்கும்போது இங்கே வரும்போது டிவிஷனில் வரும். ஓகே, ரைட்டா, டிவிஷனில் வரும், அதனால் டிவிஷன் போட்டோம். இந்த மைனஸ் எதுக்கு சொல்கிறோம்னா, அது வந்து ரெடியூஸ் ஆகும், எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகுனால மைனஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போது இது எழுதிடலாமா, இதுலேருந்து இது நம்ம இது எழுதிடலாம், இதுலேருந்து இதில் எழுதிடலாம். அப்போ உங்களுக்கு ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் உள்ள இது கிடச்சிச்சு. ஓகே, இப்போ ஃபோர்ஸுக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஒரு ரிலேஷன் கிடச்சிச்சு. இப்போ V தான் யாருன்னா, இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபங்க்ஷன் இன் XYZ இருக்கும், இட்ஸ் நாட் இன் டைம். ஸோ இதை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும், இதுக்கு இண்டிபெண்ட்டாக இருக்கும், டைம் அண்ட் வெலாசிட்டி. ஓகே, இதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ரைட். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா, டோட்டல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார் W. ஓகே, அப்போது DWனா டோட்டல் டிஃபரன்ஷியல் DWன்னு போடுவோமா. ரைட், இது எப்படி எழுதுவோம், ஒர்க்கு தானே, ஒர்க்னா இந்த மாதிரி நம்ம எழுதணும். ஓகே, Fx dx, Fy dy, Fz dx. இப்போ Fx Fy Fz ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம், அதை அப்படியே பிளேஸ் பண்ணுறோம், மைனஸ் சைனை காமன் எடுக்கிறோம். இதுதான் யாருன்னா, இந்த மாதிரி எழுதிக்கலாமா, இந்த மாதிரி இருந்தால் இப்படி எழுதிக்கலாமா பாருங்கள். ஸோ இதுதான் இந்த therefore இந்த மாதிரி இதுக்கு பதில் எழுதிக்கலாம். எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து என்னது, இந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் என்னன்னா, DW is exact differentiable. ஓகே, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள்னு அர்த்தம்னா D of that this is always 0 நம்ம சொல்ல முடிஞ்சதுன்னா. ஓகேங்களா, ஸோ இது வந்து எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியபிள். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை யூஸ் பண்ணி ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இப்போது இதில் ஃபஸ்ட் அங்கே கொடுத்தோம், DW மைனஸ் DV கண்டுபிடிச்சிட்டோம். இப்போது என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு பாத் எடுத்துக்கிறோம், ஸ்டார்டிங் பாயிண்ட் A, எண்டிங் பாயிண்ட் B, பாத். ஓகே, பாத் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒர்க் டன் பண்ண போகிறோம். இப்போ ஏலேருந்து பிக்கு எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்கு, ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் F கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போது
அதை வந்து செய்து பாருங்கள். இப்போ ஒட்டனை வந்து இப்போ ஸ்மால் ஒட்டன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ டோட்டல் ஒட்டன் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏலேருந்து பிக்கு டோட்டல் ஒட்டன்னா டிடபிள்யூ, ரைட்டா? இப்போ டிடபிள்யூக்கு இதை யூஸ் பண்ணிடலாமா? ஓகே, மைனஸ் கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கலாம். ஓகே, அது ஏலேருந்து பி வரைக்கும், ஓகேங்களா? அது பார்த்து கர்வ் சி இஸ் த கர்வ் along this. ஓகே, ரைட். இப்போது இன்டெக்ரல் டிஃபரன்ஷியலும் கேன்சல் ஆகிடும், ஜஸ்ட் வி. இப்போ இதை மட்டும் அப்ளை பண்ணுறோம். விபி மைனஸ் விஏ மைனஸ் விபி. ஆக்சுவலாக என்னென்னா, திஸ் இஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஏ, இது பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் பி. ஓகே, ரைட். தாஃபோர் ரைட். இப்போது இப்படி கொடுத்துருக்கோம். சப்போஸ் மாற்றி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, இந்த பியிலேருந்து கியூக்கு நம்ம ஒட்டன் பண்ணோம்னா என்ன எழுதலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்டை எழுதிக்கணும். ஸ்டார்டிங் அதாவது இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஓகே, இங்கே வந்து இனிஷியல் மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜிக்கு மாற்றி வரும். ஓகேங்களா? இனிஷியல் மைனஸ் ஃபைனல். ஓகே, நான் வச்சது முக்கியமான இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட். இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒட்டன் ஆன் த பார்ட்டிகிள்ஸ் அலாங் த பாத் ACP depends upon கரெக்டா? upon the இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஒன்லி. இந்த ரெண்டு பொசிஷனை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு பாயிண்டில் மட்டும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குது, மற்ற இடத்துல நமக்கு இல்லை. ஓகேங்களா? அதனால் அது ரெண்டு பாயிண்ட்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்கும். மற்ற இந்த இன்டர்மீடியேட் பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்காது. அவ்வளோதான் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேங்களா? ஒட்டன் ஆன் த பார்ட்டிகிள்ஸ் அலாங் த பாத் டிபெண்ட்ஸ் ஒன்லி அப்பான் இங்கே எழுதி ஒன்லி இங்கே போட்டோம் அப்பான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் ஒன்லி, பட் இட் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் த ஆல் பாயிண்ட்ஸ் அதர் தென் ஏ அண்ட் பி. முக்கியமானது. ரைட். இப்போது ஒட்டன் வந்து ஒரு ஒரு பாத்தில் பண்ணியிருக்கோம். அப்போ அதே இது ஒரு க்ளோஸ்டு பார்த்தா நடக்கும். முக்கியமான கான்செப்ட் க்ளோஸ்டு பாத்தில் என்ன அர்த்தம்? A ஈக்குவல் பிங்கிற பாயிண்ட்டை வந்துடும். அப்போ அது ரெண்டு ஈக்குவல் வந்துடும். அப்போ ஜீரோன்னு வந்துடும். அதான் இங்கே சொல்ல போகிறோம். ஃபோர் ஒட்டன் இன் மூவிங் அரௌண்ட் எனி க்ளோஸ்டு பாத் இஸ் ஆல்வேஸ் ஜீரோ. காரணம் இதான். ஓகே, A ஈக்குவல் பிங்கிற பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணால் ரெண்டு இடத்துலையும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சேம். ஸோ ஜீரோ வந்துடும். ரைட்டா? இதை தான் அப்படி எழுதியிருக்கோம். ஸோ ஒர்டன்ஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு பாத்தில் அப்படின்னா க்ளோஸ்டு பாத் எஃபெக்டா டாட் டிஆர் வெக்டர் ஜீரோ ஃபார் எனி கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஒரு முக்கியமான வேர்டு. ஓகேங்களா? ஃபோர்ஸ் இஸ் கன்சர்வ். ஓகே, ஸோ இது ஒரு முக்கியமான நோட்டு குறித்து வச்சுக்கோ, முக்கியமான கான்செப்ட். ஓகே, ரைட். இப்போ இதுதான் இதோட ஃபைனல் கன்க்ளூஷன். ஓகே, ஒர்டனுக்கும் இதான் இந்த தியரம். ஓகே, ஒர்க் அண்டு பொட்டன்ஷியல் எனர்ஜி தியரம். ஒர்க்குக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் உள்ள ஒரு ரிலேஷன். அடுத்து இப்போ இது ஏன்னா கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னால் இது ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஜஸ்ட் என்னென்னு தெரிஞ்சு வெக்டார் கால்குலஸ். ஆக்சுவலாக இதுக்கும் லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ கன்சர்வேட்டிவ் வெக்டார் ஃபீல்டுனா நம்ம வெக்டார் கால்குலஸில் படிச்சிருப்போம். ஸோ லைன் இன்டெக்ரல் ஆஃப் த வெக்டார் ஃபீல்ட் எஃப் வெக்டார் அலாங் எ பாத் டிபெண்ட்ஸ் ஒன்லி இட் எண்ட் பாயிண்ட்ஸ். இந்த பாத்தோட எண்ட் பாயிண்ட்டை பொறுத்த டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய பாத்தோட லைன் இன்டெக்ரல் வந்து ஜீரோ ஆச்சுன்னா அந்த எஃப் வெக்டார் வந்து கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே, கன்சர்வேட்டிவ் வெக்டார் ஃபீல்டு அங்கே சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதை தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம். இதுதான் அதுதான் இது. ஓகே, ரைட். இப்போ சர்க்குலேஷன்னா என்ன அர்த்தம்னா சர்க்குலேஷன் ஜீரோவா, அந்த சர்க்குலேஷன் ஜீரோனா அது என்ன சொல்லுவோம்னா கன்சர்வேட்டிவ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ரைட். இப்போ இது ஒரு முக்கியமான கண்டிஷன். நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் த கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு. ஓகே, கன்சர்வேட்டிவ் ஃபீல்டு இரோட்டேஷனல் ஃபீல்ட்லாம் ஒன்று தான். இஸ் தி என்னது இண்டிபெண்ட் ஆஃப் த பாத். ஓகே, இண்டிபெண்ட் ஆஃப் த பாத்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது, அந்த எண்ட் பாயிண்ட்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அதுக்கு மீனிங் இதுதான். the following are equivalent. ஸோ எஃப் வெக்டார் வந்து இரோட்டேஷனலாக இருந்துச்சுன்னா கர்ல் ஆஃப் ஜீரோ நமக்கு தெரியும். அதே நேரத்தில் எஃப் வெக்டார் வந்து கன்சர்வேட்டிவ் நமக்கு தெரியும். ஸோ எஃப் வெக்டார் கன்சர்வேட்டிவ்னா ஸோ லைன் இன்டெக்ரல் வேல்யூ ஜீரோன்னு தெரியும். லைன் இன்டெக்ரல் ஜீரோனா இண்டிபெண்ட் ஆஃப் த பாத்னு தெரியும். ஸோ எல்லாமே ஈக்குவலன்ட் கண்டிஷன். ஓகே, ஸோ இப்படி தான் நீங்கள் லிங்க் பண்ணி படிக்கணும். படித்தா தான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் கவர் ஆகும், கனெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இது ஆக்சுவலாக அந்த க்ளோஸ்டு பாத்தை வச்சு ஒரு முக்கியமான தியரம் கிரீன்ஸ் தியரம்னு வரும். இப்போ கிரீன்ஸ் தியரம் எப்போ யூஸ் பண்ண முடியும்னா சி இஸ் ஏ க்ளோஸ்டு கர்வ் இந்த ரீஜியன். ஒரு ரீஜியன் இருக்குமா, ரீஜியனில் க்ளோஸ்டு கர்வாக இருக்கும்போது தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இது ரீஜியன் ஆர்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் உள்ள க்ளோஸ்டு கர்வ் எதுனாலும் வச்சுக்கோங்க, ரெக்டாங்கிள்ஸ் எதுனால. ஓகே, சி வந்து க்ளோஸ்டு கர்வாக இருக்கும்போது தான் நம்ம லைன் இன்டெக்ரல் அப்ளை பண்ண முடியும்.
ஆக்சுவலாக இது என்ன நடந்துச்சுன்னா ஒரு தடவை ஆக்சுவலாக என்ன எக்ஸாம் தெரியல, ஒரு எக்ஸாம் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க, சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. கொடுத்து கேட்கும்போது நானே எழுதிட்டேன். டக்குன்னு இதை நம்ம கவனிக்கவே இல்லை. சி இஸ் க்ளோஸ்டு கர்வுக்கு தான் தேர்த்து அப்ளை பண்ண முடியும்னு நான் கவனிக்கவே இல்லை. சும்மா எந்த ஒரு கர்வ் அப்படின்னு போட்டு டக்குன்னு போட்டு இதை போட்டாச்சு. யூவியா ஜஸ்ட் அதாவது இது நமக்கு தான் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் தெளிவாக தெரியுமே. டோ வி பை டோ எக்ஸ் தூக்கி போட்டாச்சு. இது போட்டுட்டு ஆக்சுவலாக ரெண்டுமே 0, இது சேம் நம்பர் ஆஃப் 0 வந்துச்சு. அப்போ 0ன்னு போட்டிருந்தேன். கடைசியில் பார்த்தா அது என்னென்னா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து க்ளோஸ்டு கர்வ், ஓப்பன் கர்வுக்கு வந்து வராது. க்ளோஸ்டு கர்வுக்கு மட்டும்தான் தேரம் ட்ரூ. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான தேரம். ஆக்சுவலாக இந்த தேரம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கிரீன்ஸ் தேரம். மற்ற எது படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த தேரத்தை படிச்சுப்போம். மற்ற ரெண்டுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா, என்னது ஸ்டோக்ஸ் தீரம் அண்ட் என்னது டைவர்ஜென்ஸ் தீரமா, காஸ் டைவர்ஜென்ஸ் தீரம், அந்த ரெண்டு தேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் எல்லா எக்ஸாமுக்கும் இதை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முக்கியமானது. ரைட், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ரைட், செவன்த்து இங்கே பின்னாடி. இப்போது ஒர்க் அண்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ அதே தான் இப்போது இந்த பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம். இப்போது ஆக்சுவலாக இது வந்து என்னென்னா ஒரு இன்டகிரேஷன் போட்டு ரொம்ப நிறைய எழுதி கொண்டு வரணும். அதனால் நான் டேரெக்டாக ரிசல்ட் எழுதிட்டேன். ஆக்சுவலாக என்னென்னா இப்போ ஏபி இது வந்து என்னது ஒரு பாத்தோட 2 எண்டிங் பாயிண்ட்ஸ் பாத். இப்போது என்னது இதில் கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா கைனடிக் எனர்ஜி கண்டுபிடிக்க போகிறோம் ஒர்க் டன். அப்போது ஸோ இந்த பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இந்த பாயிண்டில் கைனடிக் எனர்ஜி. ஓகே, அதோட டிஃப்ரென்ஸ். அப்போ டி எங்கெல்லாம் எழுதுகிறோமோ அங்கே பேர் கைனடிக் எனர்ஜின்னு அர்த்தம் இந்த சாப்டரை பொறுத்தளவு. அப்போ W is equal to TP minus TA. அப்போ ஒர்க் இஸ் த ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. இதான் நமக்கு ஒர்க் கைனடிக் எனர்ஜி தியரம்னு சொல்லுவாங்க. ஓகே, அதாவது என்னென்னா therefore பிரின்சிபல் ஆஃப் ஒர்க் எனர்ஜி தியரம் என்னென்னா இப்படி கேட்பாங்க. ஸோ இன்க்ரீஸ் இன் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் எ பார்ட்டிக்கிள். ஓகே, இன்க்ரீஸ்னால் இதான் சேஞ்சு. ஓகே, இன்க்ரீஸ் இன் த கைனடிக் எனர்ஜி பார்ட்டிக்கிள். ஸோ கைனடிக் எனர்ஜியோட சேஞ்சு ஓகே இஸ் ஈக்குவல் டு தி ஒர்க் டன் பை த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தட் பார்ட்டிக்கிள். ஓகேவா, ஸோ இது நான் வச்சுக்கோ முக்கியமானது. இப்போது அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதுதான். அப்போ நமக்கு தெரிஞ்ச வேண்டிய ரிசல்ட் வந்து இதான். இப்போ நம்ம அங்கே என்ன தெரியும்னா W is equal to VA minus VPன்னு படிச்சிருப்போம். இதை அங்கே மாற்றி போடுவோம். ஸோ TP minus TAன்னு போடுவோம். ஓகே, ரைட். இப்போ எனர்ஜி இஸ் கன்சர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக ஒரு விஷயம் கன்சர்வ்னு அர்த்தம். ஸோ மாஸ் இஸ் கன்சர்வ்னு அர்த்தம், டோட்டல் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட் அர்த்தம். இந்த உலகத்தில் ஒரு பொருளை இன்னொரு பொருளாக மாற்ற முடியுமே தவிர அந்த பொருளை அழிக்க முடியாது. அந்த மாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் மாற்றி அதான கன்சர்வ்னு அர்த்தம். ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை இன்னொன்னா தான் மாற்ற முடியுமே தவிர அதோட மாஸ் அவங்களால அழிக்கவே முடியாது. அதனால தான் கான்ஸ்டன்ட் சொல்லுவோம். சரிங்களா, ஒரு பொருளை நீங்கள் அழிச்சா கூட அதுக்கு மாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். அப்போ எனர்ஜி இஸ் கன்சர்வ், அப்போ சார்ஜ் இஸ் கன்சர்வ், அப்படி நிறையா படிச்சிருப்போம். அதே மாதிரி இப்போ எனர்ஜி இஸ் கன்சர்வ்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஸோ எனர்ஜிக்கு ஒர்க் டன் ஆல்ரெடி நம்ம படித்தது. ஸோ இது ரெண்டையும் நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோமா, ரைட். ஸோ இதுவும் ஒர்க்கு இதுவும் ஒர்க். ஓகே, therefore both are equal. அப்போது VADB இந்த ஏஏ சேர்த்துக்கிறேன், பிபிஏ சேர்த்துக்கிறேன். ஸோ இதுதான் கான்செப்ட். இது என்னது பொதுவாக எனர்ஜின்னு அர்த்தம். கைனடிக் எனர்ஜி ப்ளஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் கால்டு எனர்ஜி, டோட்டல் எனர்ஜி. ஓகே, ஸோ அதான் எழுதியிருப்போம். அப்போ இது என்னன்னா டோட்டல் எனர்ஜி ஆஃப் ஏ, டோட்டல் எனர்ஜி அட் ஏ. இது டோட்டல் எனர்ஜி அட் பி, ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். அதை ஈன்னு எடுத்துக்கிறோம். அதுதான் எழுத போகிறோம். therefore ஸோ எனர்ஜி இஸ் கன்சர்வ்னு எடுத்தோம்னா டோட்டல் மெக்கானிக்கல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் டூரிங் எ மோஷன் ஆஃப் பார்ட்டிக்கிள். ஸோ ஆல்வேஸ் கான்ஸ்டன்ட். எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட் சொல்கிறது. ஸோ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட்டு இதோட முடியும். ஆக்சுவலி இதோட சின்ன கண்டினியூஷன் இருக்குது, பார்த்துக்கலாம். என்னென்னா இப்போ ஒரு சின்ன கண்டிஷன், நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ஃபார் டெல்டா விங்கிறது பொட்டன்ஷியல் எனர்ஜி. அது என்னென்னா அதாவது ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் கண்டிஷனாக அதோட டெல்டா வி 0ன்னு போட்டுக்கோங்க, ரைட்டா. என்ன காரணம்னா நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருப்போம். டெல்டா W is equal to மைனஸ் டெல்டா வியா, டெல்டா வி தானே எழுதியிருப்போம். இப்போது ஆல்ரெடி இது 0 நமக்கு தெரியும்ல. ஸோ ஸ்டாட்டிக் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் வந்து ஒர்க்கு 0ன்னு தெரியும். ஒர்க்கு 0ன்னா ஒர்க் இதுக்கு 0 போட்டால் இந்த வேல்யூ 0 ஆயிடும். ஸோ அதான் எழுதியிருப்போம். ஓகேங்களா, ரைட்.
இப்போ அடுத்ததில் வந்து ஸ்டேபிலிட்டி அன்ஸ்டேபிலிட்டின்னு ஒரு முக்கியமான ஹெட்டிங் இருக்கும். ஜஸ்ட் என்னென்னா இந்த சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து சப்போஸ் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஈக்விபிரியம் பொசிஷன் வந்து அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஓகே, ஸ்டேபிளாக இருக்காது. டெல்டா வி பாசிட்டிவாக இருந்தால் ஸ்டேபிளாக இருக்கும். பாசிட்டிவிட்டி இஸ் ஸ்டேபிள். ஜீரோவாக இருந்தால் ஸ்டேபிலிட்டி சொல்ல முடியாது. அது வி டோன்ட் நோ எனி கன்க்ளூஷன்.